பாத்தியா? இதான் பண்றாங்க. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்றது இல்ல. இதை அப்படியே உட்காந்து மேல கேப் கட்ல கிராப் பண்ணி இது பண்ணி போட்டுறாங்க போல ஆன்லைன் பாட்காஸ்டுக்கு. ஆமா, இந்த புக்கை வேற வாங்கி வச்சிருக்கேன். இந்த புக்கை படிக்கணும்னா 23 வாக் பை மைக்கேல் ஜாக்சன். பார்த்தா 24ஆம் தேதி படமே ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. பாதி படிச்சேன். என் ரிசர்ச்சை படிக்கிறதுக்கு வேற நேரம் இல்ல. ரிசர்ச் அது ஒரு பக்கம் கிடக்கு. தீசிஸ் வேற எழுதணும். தீசிஸ் எழுதுறதுக்கு வந்து கிளவுட் ஏஐ நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. நேற்று என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அதுல உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா டோக்கன் கம்மியா இருக்கும். சாட் ஜிபிடிலாம் சும்மா கேஜ் லெவலு, கிளவுட் எல்லாம் டிகிரியை வாங்கிட்டு நான் போயிருச்சு. கூகுள் ஏ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கூகுள் ஏ ஸ்டுடியோ யூஸ் பண்றேன். அது டோக்கன் சொல்லவும் நல்லா தான் இருக்கு. கிளாட் எப்படின்னு தெரியல. கிளாட் யூஸ் பண்ணி பார்க்கணும். கிளாடுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் காசு கட்டிலான் இருக்கேன். நானும் அவனும் சேர்ந்து காசு போட்டுட்டு கிளாடோ ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கும் இந்தியன் ருபீஸ்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் தானே? ஆப்பிள் மியூசிக் அந்த மாதிரி ஜென்ரலா கேட்கறேன். எது எல்லாமே இந்தியாவில? கிட்டத்தட்ட இந்தியாவில தான் கம்மியா இருக்கு. நம்ம ஆப்பிள் மியூசிக் எல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில தான் கம்மியா இருக்கு. இங்க ஆப்பிள் டிவி ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு யூஸ் பண்ணேன்னு தெரியல. ஒண்ணுமே நல்ல படம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஏற்கனவே பார்த்தா F1 இருந்துச்சு. சரி ஓகே, நான் எதுக்கு இது பண்ணேன்னா திடீர்னு அந்த ஸ்பைடர் மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமா கடைசியான படம் வந்துச்சு. ஸ்பைடர் மேன் நோவே ஹோமா பிராண்ட் நியூ டே இப்போ வர போறது. ஃபார் ஃப்ரம் ஹோம் கடைசியான அந்த ஆண்ட்ரி கர்ஃபீல்டு அவங்க டோபி மேகுவேர் எல்லாம் வருவாங்களா, அந்த மீம் அது வரது. ஸ்பைடர்மேன் அது வந்து ஃபார் ஃப்ரம் ஹோம். நீ வந்தேல, நீ வந்து கடைசியில ஜெண்டையா மறந்து போயிருவாளே. நீ வந்து தனியா போன. நீ வந்து ஸ்பைடர்மேன் தம்பி கூட நானும் விஸ்வநாதன் போனேன். ஆமா, நீ உன் தம்பியை முடியும். நான் வாதானே, நீ வரணும். வண்டி எடுத்துட்டு வேற எங்க ஊர் சுத்த போயிட்டீங்க. செகண்ட் இயர் படிக்கும் போது அண்ணனுக்கு உடம்பு முடியாம போய் 10 கிலோ கொஞ்சம் வந்து பாத்தீங்களா? தெரியாதீங்களா? இருக்கு. இப்ப 92 இருக்கேன் நானு. இப்ப நான் வந்து 92 kgs இருக்கேன். அப்ப வந்து யூஸ்வலி காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது இங்க வந்ததுக்கு அப்புறம் 10 கிலோ போட்டுருச்சு. எப்பயுமே 83 84 இருப்பேன். 83 84 82 அந்த ரேஞ்சில இருப்பேன். அப்ப உடம்பு முடியாம போச்சுல செகண்ட் இயர். அப்ப 69 போனேன். 13 கிலோ லாஸ் ஆச்சு ஒரு 7 நாள்ல எனக்கு. ஆனா காலேஜ் படிக்கும்போது தீபாவளி அப்ப ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ஒன்றும் நடக்கல. ஃபர்ஸ்ட் இயர் லீவ்ல இருந்தோம். ஃபர்ஸ்ட் இயர் நம்ம சேர்ந்தப்ப வந்த புதுசுல தீபாவளி வந்துச்சு, லீவ்ல இருந்தோம். செகண்ட் இயர் இந்த வைரல் ஃபீவரா டைஃபாய்டா என்ன இளவனே தெரியல. எனக்கு டயாகிராஸே பண்ண முடியல. அதுவா பாடி ஹீல் ஆயிடுச்சு. தேர்ட் இயர் கை உடஞ்சு போச்சு. கிளாவிக்கல் போன் ஆக்சிடென்ட். தீபாவளி லீவு மொத்தமும் போச்சு. ஃபோர்த் இயர்ல தான் ஒன்றும் ஆகல. ஃபோர்த் இயர்ல காட்ஸ் கிரேஸ். என்ன பண்றது, ஒட்டி விட்டாங்க. சிலதெல்லாம் டேர்ம்ஸ் காண்டி யூஸ் பண்றது. காட்ஸ் கிரேஸால ஒரு பேர் நடக்கல. காட்ஸ் கிரேஸ் இருந்துச்சுன்னா கை உடஞ்சிருக்காது, டைஃபாய்டு ஃபீவர் வந்திருக்காது. கேட்டா வந்து பாடம் கப்பிருப்பாங்க. பாடம் காடம் கற்கிப்பாரு. நீ இனிமேல் அது மாதிரி பண்ணாம. விழுந்ததுக்கு அப்புறம் 150 பைக் ஓட்டினதே இல்ல பாரு. ஏன்னா அப்படிதான் எனக்கு இப்ப வீட்டுக்கு போனதுல இந்தியாவில நல்லாதான் இருக்கு. நைனா அப்பப்ப எடுத்து ஓடிட்டு இருக்காரு. யூஸ் பண்ணுங்கன்னு இருக்கேன். இங்க கொண்டு வரலான்னு பார்த்தா வண்டி ரேட்டோட டிராவல் எக்ஸ்பென்ஸ் ரேட் மட்டும் அதிகமா இருக்கு. 3 லட்சம் அது எக்ஸ்பென்ஸ். ஓட்டிட்டு வா. நேபாள் சைனா இறங்கி நேபாள் சீனாலாம் போக தேவையில்ல. நேபாள் சீனா போயெல்லாம் வர தேவையில்ல. அங்க இருந்து லெப்ட் எடுத்தா பங்களாதேஷ் மியான்மாரு கீழே அப்படியே 4 கண்ட்ரி விசா எடுக்கணும். 4 கண்ட்ரி 7200 கிலோமீட்டர் இருந்துச்சு. என் வண்டிக்கு லிட்டருக்கு 35 கிலோமீட்டர் தான் தருவோம். அதுவும் அந்த மாட்டலாம். அது சாலிடா ஒரு ஓட்டுறதுக்கே 3 மாசம் ஆகும் போல. சாலிடா கொஞ்சம் நண்பர்களே, உங்க தம்பி மலேசியா வண்டியிலேயே நிறைய பேர் போறாங்கடா. கம்போடியா டு இந்தியா சைக்கிள்ல, கம்போடியா டு இந்தியா பைக்ல, இங்க இருந்து அங்க இருந்து இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தெல்லாம் ஒரு காலம். மோட்டோவில் அது பார்த்து சினிமால விஜய்னு கத்திக்கிட்டு இருந்த காலங்களெல்லாம். விஜய்க்கு ஒரு பிறந்த நாளைக்கு 1000 ஸ்டேட்டஸ் போட்டாதான் நான் பெரிய ஆளு. விஜய் ரசிகர் நான் போட்டேன். நீ பாத்துருப்பேன்ல. பாத்திருக்கேன். அப்புறமா தான் செல்ஃப் ரியலைசேஷன். எந்த பயனும் இல்ல. அடுத்த வாரம் நேரம் எலெக்ஷன். தேதி என்ன? ஆக்சுவலி இந்த வாரம் எனக்கு மணி இப்ப பாத்தியா 2:26. உனக்கு ஏஎம் எனக்கு பிஎம். ஓ சாரி, எனக்கு ஏஎம் உனக்கு பிஎம். நாளைக்கு காலைல 8 மணிக்கு போனோம் லேபுக்கு. வேற நல்ல நானும் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் சம்மன்ட்டு. கை சொல்றா கையை தூக்கி ஆய்க்காமி
அவனுக்கு அவனுக்கு வந்து பாய்க்கு வந்து கையோட இன்னொன்னு தான் பெருசா இருக்கும். இங்க போட்டு சென்சார். வாங்குறப்ப சின்னதா இல்ல இருந்துச்சு அவனுக்கு. இல்ல வாங்குறப்போ கொஞ்சம் பெருசாயிட்டான். நான் ஏப்ரல் ஆயிடுச்சு வந்து நான் டிசம்பர் ஸ்டார்டிங்ல வாங்கினேன். 4 months 4.5 months. ப்ரோ டீனேஜர் நோ. தம்பிக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தெரியலையா? நானும் சிங்கிளா தான் இருக்கேன். என் கூட சிங்கிளா இருக்கட்டும். என் குட்டி சரி. போட்டா என் குட்டியை போட்டு காக்கா போட இவனே போறப்ப விக்கலாம்லாங்க. காக்கா திஸ் கொடுக்கூடாதுன்னு இஸ் இருக்கேன். பிசினஸ். விற்கலாம் தான். இங்கெல்லாம் தாராளமா ஒரு நல்ல ஆம்ஸ்டர் வந்தா $40-50 செல் பண்ணலாம். அதான்டா எனக்கு மன வருத்தமா இருக்குன்னா இவனை நான் 20 ringgit $150க்கு வாங்கினேன். 20 ringgit அய்யனார்ல 40 ரூபி, அய்யனார்ல 400 rupees. $400 கூட ஓகே தான். நான் $150 வீட்டுல ஃபின்ச்சர்ஸ் பிரீட் பண்ணி இந்தியாவில செல் பண்ணிட்டு இருப்பேன். இங்க அது $150 போட்டிருக்கானுங்க. அது இந்த குட்டி குட்டியா இருக்கும்ல, ஸ்பாரோட சின்ன சைஸா இருக்கும்ல ஃபின்ச்சர்ஸ் பேர்டு. அது $150. ஆனா கியூட்டா இருக்கான் இங்க பாக்க. பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இந்த 2 காலையும் வச்சு தமிழ் இங்க பாரு தள்ளுறான் பாரு கைய. ப்ரோட பிளே டைம் இது. நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எப்பயுமே இந்நேரம் உட்காந்து நைட்டு 2 மணி நைட்டு ஒரு 2 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் ஆக்டிவாவே இருப்பாப்ல. தம்பி தண்ணி குடிப்பாப்ல. தண்ணி குடிக்கிறேன் நான் தூக்குனதுனால. மட்டக்கு மட்டக்கு மட்டக்குன்னு குடிக்கிறேன். அப்புறம் போய் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவனே. என் ஒருத்தன் கைய கழுவாம வந்து தூக்கிட்டு. அவருக்கு குளிக்க மாட்டாருங்க. நான் தான் அவரோட குத்தேன் ஆக்சுவலி. இது ஆக்சன் மேடம். ஆனா என்னதான் இருந்தாலும் டாக் தான் நல்லது. டாக் மணி ஒரு பெட் எதுவுமே கிடையாது. கேட். ஆ? கேட்டுன்னு. Fucking hate cats. Fucking hate cats. I don't know why. கேட்லாம் ஆட்டிடியூட். மை லைஃப் வைல்ட் ரூல்ஸ் அப்படி இருக்கவங்க. ரியாக்ட் பண்ணாது, ப்ளே பண்ணாது, உட்காந்து கமான் ஷோ மீ சம்திங் வாங்கல அந்த மணிக்கு ஏதாச்சும். இங்க எல்லாம் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க பூனைய. நாயினா நமக்கு டாக்ஸ். இன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த வெட்டுக்கிளிய பார்த்தா மட்டும் தெரியாம பார்க்க பயங்கரமா இருக்கும். இந்த இது பாத்தியா, ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்? ஜுராசிக் வேர்ல்ட் சீரிஸ் எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆர்டர் ஃபாலோ பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஆர்டர் ஃபாலோ பண்ணி பார்த்தா நான் நிறைய பார்த்திருப்பேன். ஆனா உனக்கு எதுலையுமே ஐடியா இருக்காது. நான் பார்த்ததெல்லாம் மார்வல் பேசினா பேசுவேன், டிசி பேசினா பேசுவேன், அனிம் பேசினா எல்லாமே பார்ப்பேன். நான் ஸ்பைடர்மேன் இது வச்சிருந்தேன்ல. இப்ப நான் ஒரு ஸ்டோரி வச்சிருந்தேன்ல, மதர் ஃபாதர்ஸ் டூயிங் மாஸ்டர்ஸ் டு டிலே அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு. அதுல ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கு. ஆக்சுவலா மாஸ்டர்ஸ் பண்ண வந்தது நான் தானே. அது வந்து இல்ல, நான் தான் ஸ்பைடர்மேன். அதனால அப்படி சொல்றேன். அது ஸ்பைடர்மேன் தானே. ஸ்பைடர்மேன் அன்எம்ப்ளாய்லாம் கிடையாது. அவர் போட்டோகிராஃபி எடுத்து போட்டோ எடுத்திருப்பாரு. இப்படி பார்த்தா நீ அன்எம்ப்ளாய்டு கிடையாது. நீ வேலை பார்த்துட்டு தானே இருக்க. அது ஃபுல் டைம் கிடையாது. இது வந்து ப்ராப்பரா இதான் என்னோட லைஃப் டைம். எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு. இப்போ லைஃப் டைம் ஒர்க்குன்னு எதையாச்சும் எடுத்தேன்னா ஜாலியா இருக்க முடியாது. இல்ல இப்ப எனக்கு என்ன அந்த டவுட் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி எடுத்தோம்னா, எங்க அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாரு. யூடியூப் சேனல் தெரியுமா? ஆமா பாத்திருக்கேன். யூடியூப்ல அவங்க வந்து பாத்திருக்கேன். சரி, அவங்க நான் முன்னாடி இன்ஸ்டா யூஸ் பண்ணல, ஃபுல்லா யூடியூப் மட்டும் இருந்தனால அவங்க அதை மட்டும் தான் பாத்திருக்கேன். சொல்லு. அவங்கள வந்து பேட்டி எடுப்பாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டு சிச்சுவேஷன் தான் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறப்போ பேர் தெரியல. அவன் சொல்லுவான், எங்க அப்பா முன்னாடி போஸ்ட் மேனா இருந்தாரு. ஒரு நாளைக்கு நான் போஸ்ட் போட போனேன், அவருக்கு உடம்பு முடியலன்ட்டு. நான் ஒரு நாள் ஃபுல்லா அவர் வேலை பார்த்துட்டு 2 நாள் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியாயிருச்சு. அவர்லாம் எப்படி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்து எங்களை படிக்க வச்சாரு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நானும் அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து இன்கம் வருது. நானும் என் பையனை வளர்க்குற வரைக்கும் நான் இதே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனா ஏன் நான் அடுத்த வேற நல்ல வேலை வேணும்னு யோசிக்கிறேன்? ஏன் அந்த ஜெனரேஷன் யோசிக்கிறேன்? அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஜெனரேஷனுக்கு யோசிச்சு வாழ்றதுன்றது வேற. நீ வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு யோசிக்கிறியா இல்ல உன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? எனக்கு வந்து லாவிஷ் லைஃப் ஸ்டைல் தான் வேணும். அதனால எனக்கு அடுத்து ஒர்க் மாறணும். இந்த லைஃப் ஸ்டைல் இது வந்து என்னோட ஃபுல் டைம் ஒர்க் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் பண்ற டிகிரிக்கு இது ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அவங்களுக்கு அந்த டிகிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அது ஓகே அக்செப்டபிளா இருக்கு. ஆனா ஏன் வேற பெட்டர் ஜாப் அவங்க ட்ரை பண்ணல? இருக்கிற ஜாப்லயே போதும் அப்படின்னு உட்காந்துட்டாங்க எல்லாம். அது இருக்கிற ஜாப்ல போதும்ன்றது அந்த ஜாப் இன்செக்யூரிட்டி நிறைய ரிஸ்க் எடுக்காம இதுவும் போயிருச்சுன்னா அடுத்து எதுவும் கிடைக்காம போயிருமே. இன்செக்யூரிட்டி ஒண்ணு. இன்னொன்னு ரெண்டாவது போகுன்றது. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் சம்திங் இன்ஜினியரிங் படிக்க போல. ஹி வாஸ் குட்.
டிஇல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னமோ வாங்கி அவர் யூனிவர்சிட்டி ஏதோ டாப்பரா தான் இருந்தார். யோஸ் குட். ம், படிக்கல, சோம்பேறித்தனம் ஒண்ணு. ம், ரெண்டாவது வந்து வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சிச்சு, அவருக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிச்சு. ம், சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சது போக மாட்டேன். அதாவது அவங்க அம்மா விடலன்றாங்க. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். உங்க அம்மா விடல அப்படின்னோடனே போக மாட்டேன்னாரு. அது இது நான் கேட்டது. இது வந்து ம். திங்ஸ் ஐ ஹியர். ஜூன் 23 ஓகே. வந்து அவர் ஒரு எனக்கு 15 வயசுல இருந்தே கடை தான் வச்சிருக்காரு. கடை, ஒரு ம், பிசினஸ் ஷாப் லைக் தீஸ் ஒரு 5 or 7 or 8 years. 7 8 அதுக்கு முன்னாடி நான் 8th படிக்கிறது. 8th படிச்சலாம் நம்மளாம் எவ்வளவு வருஷம் ஆச்சு. 8th எத்தனை வருஷம் முன்னாடி படிச்சிருப்போம்? 2020 கிட்டத்தட்ட 10 12 வருஷம் மேல 29 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 years முன்னாடி வந்து இந்த மணிக்கு உரக்கடலாம் வச்சிருக்கவங்கன்னா லைசன்ஸ் இருக்கணும், அது கம்பல்சரி. அந்த மணிக்கு ஆயிடுச்சு. ம், என்ன பண்ணாரு, ரொம்ப 20 வருஷம் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ம், அதுக்குன்னு டிப்ளமோ படிச்சாரு. அக்ரிகன் தனியா டிப்ளமோ படிச்சாரு. படிச்சு இந்த மணிக்கு இது வாங்கணும்னு டிப்ளமோ படிச்சாரு, இது பண்ணாரு. பட் லைசன்ஸ் இருக்கிறது சோம்பேறித்தனம். இப்ப லைசன்ஸ் வாங்கிட்டா அவரா ஒரு கடையை போட்டுட்டு அவராவே பெருசா இது பண்ணலாம். ஆ, இன்னும் அப்பாட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்ல. எல்லாம் எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். ஆ, லைக் அந்த நீ சொல்ற ரெண்டாவது கேஸ் போதும் தான். இது போதும். மந்த்லி ஒரு அப்பா ஒரு 50 60 சம்பாதிப்பாரா? 60 ம். 50 60 சம்பாதிப்பாரு. லைஃப் போகுது. பட் நானா இருந்திருந்தா டிகிரி அந்த இது முடிச்சு 10 20 வருஷம் கிட்ட கடை வச்சிருக்கேன்னா, நான் கடை முடிச்சு லைசன்ஸ் வாங்கி இன்னும் எவ்வளவுதான் டெவலப் பண்றதுன்னு தான் அதான் பார்ப்பேன். இந்த ஜெனரேஷன்ல நான் வந்து ஒரு அப்ஸ்கேலிங் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பாக்குறேன். ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி எடுத்தோம்னா, அவங்களுக்கு சைல்டு 2 3 சைல்டு இருக்கும். அதுக்கு இதுவும் என்னது காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகமாகும். 2 3 குழந்தைகளை படிக்க வைக்கணும், வேலை வாங்கி தரணும் அப்படின்றப்போ அது காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகும். அதுக்கேத்த மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்க. இருக்கிற வேலையிலே நான் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் தெரியுமா அப்படின்றாங்கல்ல. நீங்க கஷ்டப்படுறத கொஞ்சம் யோசிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க வேலையை பார்த்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு டிபெண்ட்ஸ் தோணுச்சு. ஆன் த பர்சன்ரா. டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். எனக்கு நீ அந்த எல்லாம் ரேஷியோ அதுதான். சேஞ்ச் ஆயிருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த டைம்ல ஒரே வேலையை ரேஷியோ பார்த்து நான் சேஞ்ச் ஆயிருக்கு. கஷ்டப்பட்டேன்னு சொன்னதுக்கும், இப்ப அந்த கஷ்டப்படுற வேலையை பார்த்தாலும் நான் எப்படி அடுத்து அப்ஸ்கேல் பண்ணி பெரிய ஆள் ஆகலான்ற யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேரு அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு எக்ஸாஜரேட் பண்ண அளவுக்கு தேவையில்லையோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இதை எடுத்தேன். எந்த எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராஜேட் பண்றது? அதாவது நாங்கெல்லாம் அந்த காலத்துல படிச்சப்போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு அதுவே கஷ்டப்பட்டோம் ஒரு தெரியுமா, உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுவே வளர்த்தோம் தெரியுமா அப்படின்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் தேவையே இல்லையே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவங்களுக்கு அது கஷ்டமா இருந்திருக்கும். நம்ம அவங்க பார்க்காத பிரச்சனைகள்லாம் சிலதெல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். அவங்களுக்கு ம், வந்து அந்த ஜெனரேஷன்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க அப்பா அம்மா சண்டையா இருக்கலாம். லைக் we are not standing on their own shoes. அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். ம். ஒருத்தவங்களோட பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஈஸியா இருக்கா அது எல்லாரும் சொல்றதா, நானே சொல்றதா. பட் உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். போறது அப்புறம் போயிடலாம். ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகும், இன்னொருத்த ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவான். உனக்கு வந்து ம், அது பெரிய பிரச்சனையா இருக்கும், இன்னொருத்தவங்க அது பிரச்சனையாவே இருக்காது. டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான். அது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து தான். ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பிரச்சனை. பட் என்ன சொல்றது, எண்ட் ஆஃப் த டே 2 பேருக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கிடைக்காது என்ன பொறுத்த வரைக்கும். தான் என் முக்காவாசி நீ பெரிய இடத்துல இருக்கவே எல்லாமே கீழே ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சவன் தான் நரேஷ். லக் ஃபேக்டரும் கொஞ்சம் வேணும். நிறைய லக்கும் நிறைய தான் வேணும். இங்க சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும். குறையே சொல்ல மாட்டேன். நான் 10 கிலோ, நவனி 10 கிலோ போட்டான். நான் யோசிச்சு பாரு. நான் ம். வீட்டு போறத ஒண்ணு, நவனி வீட்டு போட்டியா பயங்கரமா. என்னென்னமோ அதிகமா புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளை பண்றப்போ அங்க இருந்து நாசா பக்கம் இங்க படிக்கிறேன், நாசா போறேன், ஏரோஸ்பேஸுக்கு ஏரோ பயாலஜிஸ்ட் ஆகுறேன், எல்லாத்துக்கும் மார்ச்சுக்கு அனுப்புறோம். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி உடனே போயிடுவாப்ல. இல்ல நானும் அப்ப படத்தை இல்ல, பார்க்கல. இங்க இருந்து அங்க அனுப்ப போறேன் மக்களை. எதுக்கு இடத்துலயே வாழ்றீங்க, நீ போ போக டம்மு மாட்ட, போ. நீ போக மாட்ட, நீ நான் போக போக மாட்ட. மாட்டேன், நான் நீ இங்கே செத்துக்கிறேன். நீ நீ சூதானமா இருக்கணும். ம். நானும் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி பார்க்கல. ஐயோ. ஐமேக்ஸ் தான் பார்ப்பேன். அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. ஏதோ ஸ்பேஸ்ல வெளியே ம். போனா கலர் கலரா ம். ஜிகி 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 ஜிகின்னு மின்னுது. அந்த சீன் ஆரஞ்சு ஐமேக்ஸ்ல கலர், ப்ளூ பாக்குறதுக்கு. கிரீன் கலர்ல ஸ்வில் ஸ்வில்லா திறந்தாதானே. ஆமா. அந்த சீனை பாக்குறதுக்காண்டி ஐமேக்ஸ்ல போனோம். ஸ்கிரீன் ரேஷியோ டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் தெரியும். 70 மலேசியாலே இல்ல, இந்தியால ஒரு இடத்துல இருக்குன்னு இந்தியால நினைக்கிறேன். இந்தியால ஒரே ஒரு குஜராத்ல எங்கிட்ட இருக்கு சொன்னாங்க. இந்தியால ஒரே ஒரு இடத்துல இருக்கு. நம்ம நம்ம ஐமேக்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாம உட்காந்து ஓப்பனிங் போய் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஐநாக்ஸுக்குமே வித்தியாசம் இருக்கா அப்படின்னு ரொம்ப
காலம்ல ஜஸ்ட் ஒரு தேர்ட் இயர் படிக்கிறதுக்கு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் பேக் 3 இயர்ஸ் பேக் ஐநாக்ஸ்க்கும் ஐமேக்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாதவே இப்ப ஐமேக்ஸ் நான் என்ன ஐநாக்ஸ் நான் லெக்சர் எடுக்கிறானா ஒழுங்காலாம் தெரியாது. ஓரளவுக்கு தெரியும். ஆமா ஃபைனல் அப்போ ஒரு பெங்களூர் போன மேட்ச் பாக்குறது ஞாபகம் இருக்கு. நானும் கமலேஷ் மட்டும் பெங்களூர் போன மேட்ச் பாக்குறதுக்கு. மேட்ச் நைட்டு முடிஞ்சு காலையில 2 பேரும் சும்மா இருந்தா மத்தியானம் தான் 2 பேரும் கூட பஸ்ல இருந்து ஒரு சாகசம் பண்ணிட்டு வந்து அது அது வேற கதை. அது இன்னொரு நாள் சொல்றேன். இந்த மாதிரி சாகசங்கள் நான் பண்ண சாகசங்கள் பல இருக்கு. அதை இன்னொரு நாள் சொல்றேன். லைக் நானே கலாம்லாம் மார்வல் எப்படி பைத்தியம்னா அந்த ஸ்டோன் கலெக்ட் பண்ணல தேனோஸ் THANOS தேனோஸ் 5 எழுத்து. டி டெசராக்ட் சோல் ஸ்டோன் வந்து யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது. மீதி 4 ஸ்டோனுமே காமிச்சிட்டாங்க படத்துல. 5 ஸ்டோனா 6 ஸ்டோனா 6 நடுவுல ஒண்ணு வச்சிருப்பான். இல்ல இங்க போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மார்வல் எப்படி பைத்தியம்னா அந்த சோல் ஸ்டோனு, டைம் ஸ்டோனு, பவர் ஸ்டோனு, ரியாலிட்டி ஸ்டோனு, சோலு, பவர், டைம், ரியாலிட்டி, எனக்கே பார்த்த THANOS 6 ஸ்டோன் நினைக்கிறேன். தேனோஸ்ல வந்து 6 எழுத்துல வந்து டி வந்து டெசராக்ட்ல ஒரு ஸ்டோன் இருக்கும். H வந்து என்னன்னு தெரியல. THA வந்து ஆஸ்கார்ட்ல ஒரு ஸ்டோன் இருக்கு. ஆஸ்கார்ட்னா தோரோடது. H வந்து ஹல்குள்ளதான் சோல் ஸ்டோன் இருக்கும். சோல் ஸ்டோன் ஹல்குதான் சோல் ஸ்டோன். எப்படி தேனோஸ் எடுக்க போறான்? அதுவும் நீங்க விட்டு ட்ரெயின்ல எல்லாம் அப்ப எப்படி தெரியுமா விட்டாங்க? தேனோஸ் வந்து ஆக்சுவலி இன்ஃபினிட்டி வார்லயே 5 ஸ்டோன் எடுத்துருவான்ல. கிளைமேக்ஸ்ல உட்காந்து விஷன் மண்டேல வந்து இந்த ஸ்டோன் எடுப்பான், மைண்ட் ஸ்டோன் எடுப்பான். மைண்ட் ஸ்டோன் எடுக்கிறது முன்னாடி வரைக்கும் மைண்ட் ஸ்டோன் எடுக்கிறதா ட்ரெயிலர்ல காட்டியிருப்பாங்க. அது முன்னாடி தலைவர் கையில 2 ஸ்டோன் தான் இருக்கும். சரி ஓகே, இந்த படத்துல 3 ஸ்டோன் எடுப்பான், அடுத்த படத்துல 2 ஸ்டோன் எடுப்பான். இதை வந்து தடுப்பாங்கன்றதான் கதை அப்படின்னு எதிர்பார்த்து உள்ள போனா 5 ஸ்டோனியுமே 6 ஸ்டோனியுமே முத படத்துல எடுத்துட்டியான். நாங்களாம் ஆன பாக்குறோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது உள்ள படத்துல ட்ரெயிலர்லாம் அவங்க அப்படிதான் கட் பண்ணாங்க. ட்ரெயிலர் எல்லாம் மார்வல் ஃபேனா இருந்தாதான் அதெல்லாம் புரியும். ட்ரெய்லர் கட்டி இந்த மாதிரி பண்ணி அனுப்பி விடுவாங்க. ஏன்னா உனக்கு தெரியும் இந்த ஸ்டோன் எடுத்துட்டு இதான் அவனோட பவர், இது பண்ண போறான்னு தெரியும். பட் ஆனா அவெஞ்சர்ஸோட வேலை வந்து இந்த ஸ்டோனை எடுக்க விடாம தடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல, ஏன்னா கிளைமேக்ஸ்ல தானே விஷன் இருந்த ஸ்டோன் எடுத்து அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டோனையும் எடுத்துருவாங்கல்ல படத்துல. எடுத்திருக்கான். இன்ஃபினிட்டி வார்லாம் சரியான ட்ரெய்லர். இந்த பிக் ட்ரெய்லர் இன்ஃபினிட்டி வார்க்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் வந்து 3 ஸ்டோன் தான் வச்சிருப்பான். 3ஓ 2ஓ ஐம் நாட் ஷூர். 2 ஸ்டோனோ 3 ஸ்டோன் தான் நம்ம வச்சுப்பேன் கையில வச்சுட்டு விஷன் ஓகே இந்த படத்துல 3 ஸ்டோன் எடுக்க விட்டுறாங்க போல, அடுத்த படத்துல 2 ஸ்டோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேனோஸ் கொல்றதுதான் கதை அப்படின்னு நாங்களாம் உள்ள போறோம். ஓகே எப்படி தடுக்க போறாரு, என்ன தடுக்க போறாரு அப்படி இப்படின்னு உள்ள போனா 6 ஸ்டோன் எடுத்து கையில மாட்டிட்டான். அசால்ட்டா 6 ஸ்டோன் அடிக்கா. முதல் பாட்டுல 6 ஸ்டோன் அடிக்கிறான். என்னடா நடக்குதுன்னு இருந்துச்சு. அதெல்லாம் புரியுதா நான் சொல்றேன்னு? லைக் இப்படிதான் டீஸ் பண்ணி உள்ள கூட்டு போயிருக்கான். டீஸ் பண்ணி உள்ள கூட்டு போயிருக்கான். உள்ள கூட்டு போனா நாங்க ரொம்ப மார்வல் ஃபேன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க. இதெல்லாம் அந்த பீக் மார்வல் ஃபேன்ஸ்க்கு தான் புரியும். அந்த வந்து இந்த 6 ஸ்டோன் வச்சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நான் கலாம்லாம் முடிக்கிறேன், பெக்கன்னு முடிக்கிறேன். என்னடா நடக்குதுன்னு இருந்தா திடீர்னு தானோஸ் தானோஸ்ன்ற தோர் வந்து நெஞ்சில எடுத்தோடனே தோறு தானே கலாம் சரியான தோர் ஃபேனு. வாழ்க தோர் பக்கத்துல உட்காந்து கத்திட்டு அவன் சட்டி கழட்டி திறந்து சுத்த ஆரம்பிச்சிட்டான். தலைவர்னா யூ ஷுட் கோன் ஃபார் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப் அடிச்சு பின்னாடி போயிருக்கா. புரியுதா? நீ வந்து யூ ஷுட் கான் ஃபார் ஹெட். அவனோட பவர் வந்து ஸ்னாப் பண்ணா அவன் நடத்திடலாம். தலைவன் வந்து நெஞ்சில இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் உயிர் இருக்கும். தலைவன் தேனோஸ் சொல்லியா யூ ஷுட் ஹேவ் கான் ஃபார் ஹெட். மண்டையில அடிச்சா நான் பொட்டுன்னு போயிருப்பேன். நான் ஸ்னாப் அடிச்சிருக்க மாட்டேன். நீ இப்ப நெஞ்சில அடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அண்ணே ஸ்னாப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்னாப் பண்ணிட்டு போயிடுவான்டா. பார்த்தா பாதி பேர் காணா போயிட்டு இருப்பாங்க. என்னடா எல்லாம் மறைஞ்சு போறாங்க, என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியல. மார்வல் ஸ்பைடர்மேன் உட்காந்து பாலன் பக்கத்துல கொண்டே இந்த வாழ்க்கையில நல்லது பண்ணவங்க மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க, மத்தவங்க அழிவாங்க தப்பு பண்ணவங்கள அழிச்சிட்டு இருப்பாங்க. நாங்க தியரி அங்க உட்காந்து என்னடா சாவரியா அவன் அது பார்த்தா ஸ்டார் லார்டு வேற வெறுப்பு வச்சு விட்டு போயிருக்கா. உட்காந்து ஸ்டார் லார்டு வந்து கமோரா எங்க இல்லன்னா அப்பயே ஸ்டோனி ஸ்டார் அப்பயே ஸ்பைடர்மேன் உருவி இருப்பியா. இந்த ஒரு இன்ஃபினிட்டி வாரோட இது வந்து மஜாவான இது. மார்வல் ஹெச்கியூன்னு ஒரு சேனல் இருக்கும், டிஸ்னி சேனல் இருக்கும், அதெல்லாம் போடுவாங்க. எதிர்த்தனமா பாத்துட்டு இருந்து இப்ப மார்வலும் பாக்குறது இல்ல, அனிமேவும் பாக்குறது இல்ல, ரிசர்ச்லதான் கிடைக்கேன் ஃபுல்லா. அப்பப்ப இப்ப கூட தண்டர் போல்ஸ் போய் பாத்துட்டு இருந்தேன் தியேட்டர்ல. தண்டர் போல்ஸ் பார்த்தேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் பார்த்தேன். பாக்குற படத்துல தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு பாத்துவேன். பட் ஆனா அந்த இன்ஃபினிட்டி வார் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பீக் மார்வல் சினிமான்றது. எங்களை வந்து ஏமாத்தி ட்ரெயிலர்ல அதை வச்சு இதை வச்சு ஃபேன்ஸ் டீ கோடிங் அது இதுன்ட்டு உட்காந்து திருவிழாவுக்கு போற மாதிரி போன இன்ஃபினிட்டி வார் போறதெல்லாம் அதெல்லாம் வந்து
யோசிச்சு பாரு, ஒரு 10 வருஷமா 2008 ஆரம்பிச்சாங்க, 2018 இன்ஃபினிட்டி வார் விடுறாங்க. 10 வருஷமா உன்னை இது பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டோரி கொண்டு வந்துட்டு ட்ரெய்லர்ல உன்னை டீஸ் பண்ணி உள்ள அனுப்பிவிட்டா ட்ரெய்லர் பண்ணது எல்லாமே பொய்ன்றாங்க. எப்படி இருக்கும்? ஆனா மஜாவா இருக்கும். நீ என்ன 3 ஆச்சு?